அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் இருக்கிற ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஹவுஸ் ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். இன்செப்ஷன் டேட் ஸ்கீமை லான்ச் பண்ண டேட் 1 January 2013. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பெஞ்ச்மார்க் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRI. பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். நீங்கள் டைரக்ட் பிளான் growthல எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 18,624 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானில் 0.85% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.70% இருக்குது. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 15th February 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் growthல ₹1000.24, ரெகுலர் growthல ₹898.58. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு முறையில் ₹500 தேவைப்படும். இதுவே லம்சம் அமௌண்ட் இருந்தால் ₹5000 தேவைப்படும். எக்ஸிட் லோன் இந்த ஃபண்டில் பார்க்கும்போது 1% சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே வெளியேறும்போது ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 86 இருக்குது, 86 இருக்குது. இந்த லார்ஜ் கேப்பில் 45.51% இருக்குது, மிட் கேப்பில் 37.64% இருக்குது, ஸ்மால் கேப்பில் 10.41% இருக்குது. டெட்டில் பார்க்கும்போது 6.44% இருக்குது இந்த ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில். ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் டாப் 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருந்தது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடில் 6.72% இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெடில் 3.99% இருக்குது, பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெடில் 3.65% இருக்குது, எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெடில் 3.28% இருக்குது, ஆல்கம் லெபார்டரிஸ் லிமிடெடில் 2.66% டாப் 5 ஸ்டாக்ஸாக இந்த ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இருக்குது. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தலாம். லாஸ்ட் 6 monthஸில் இது -5.11% இருக்குது. லாஸ்ட் 6 monthஸாகவே மார்க்கெட் குவைட் வீக்காக இருக்கிறதுனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நெகட்டிவ் ஜோன் தான் இருக்குது. 1 yearல இந்த ரிட்டர்ன் பார்க்கும்போது 11.06% இருக்குது, 3 yearsல 20.23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 5 yearsல 23.16%, 10 yearsல இந்த ஃபண்டு 14.71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth லம்சம் அமௌண்ட்டை ₹1,00,000 6 மாதங்களுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது ₹94,886 இருக்குது. இதில் லாஸ்ன்னு பார்க்கும்போது ₹5,114 இருக்குது. லாஸ்ட் 4 monthஸாகவே மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே அந்த 6 மாதத்தில் பார்க்கும்போது நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்கும். ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது ₹1,11,063 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹11,063 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 3 வருடங்களுக்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது ₹1,74,000 இருக்குது. இதனோட ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹74,000 இருக்குது. ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 5 வருடங்களுக்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது ₹2,83,000 இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு அது ப்ராஃபிட் பார்க்கும்போது ₹1,83,000 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 10 வருடங்களுக்கு முன்பு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட கரண்ட் வெளியில் பார்க்கும்போது ₹3,94,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹2,94,000 இருக்குது. இப்போ நம்ம சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபண்டில் இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதையும் இப்போ பார்த்துடலாம். ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 6 மாதங்களை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹60,000 சேர்ந்திருக்கும். இன்னையுடைய கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது அது ₹56,552 இருக்குது. இந்த லாஸ்ன்னு பார்க்கும்போது ₹3,448 இருக்குது. லாஸ்ட் 6 monthஸாகவே மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால எஸ்பெஷலி 4 monthஸில் ஃபர்தர் டிப்பிங் டவுன் ரொம்ப கீழே போகிறதுனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே 6 மாதத்தில் நெகட்டிவ் ஜோன் தான் காட்டும். இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிப்பு முறையில் ஒரு வருடமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளின்னு பார்க்கும்போது ₹1,19,417 இருக்குது. லாஸ்ன்னு பார்க்கும்போது ₹583 இருக்குது. 3 வருடங்களாக தொடர்ந்து ஐசிஐசிஐ பொட்டென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல மாதம் ₹10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்திருக்கும்.
அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 4,90,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,30,000 இருக்குது. இந்த ஃபண்டில் மாதம் 10,000 சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா தொடர்ச்சியாக 5 வருடங்களாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 10,99,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 4,99,000 இருக்குது. 10 வருடங்களாக தொடர்ந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பேங்க் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 31,75,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 19,75,000 இருக்குது. 10 வருடங்களாக சிப்பு முறையில் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு அது ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்குது. 19,75,000 இருக்குது. இப்போ நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ரிட்டர்னையும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். இதில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கின்றது பார்த்துடலாம். 6 மந்த்ஸில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் -5.11%. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது -10.25% இருக்கு. 1 இயரில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் 11.06% இருக்குது. இது கேட்டகரி ஆவரேஜில் பார்க்கும்போது 6.76% இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 1 இயரில் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் 20.23%. வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 3 இயர்ஸில் 15.64%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 3 இயர்ஸில் கூடுதல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் 23.16%. வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 5 இயர்ஸில் 19.11%. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 5 வருஷத்தில். 10 வருஷத்தில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் 14.71%. வேறஸ் கேட்டகரி ஆவரேஜ் 10 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் 14.04%. இதுவும் பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 10 வருஷத்தில் கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்டுகெதராக பார்க்கும்போது 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸில் மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நெகட்டிவ் டெரிட்டரியில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதன்படி பார்க்கும்போது லாஸ்ட் 6 மந்த்ஸில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டும் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது நெகட்டிவ் ஜோன் தான் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பேங்க் கோத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் ரனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் இவ்வளோ வீக்காக இருக்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் பேங்க் கோத்தில் சிப்பு முறையில் 10 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு பம்பர் ப்ராஃபிட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தொடர்ச்சியாக நீங்கள் லாங் ரனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.